இன்று சீர்கெட்டுள்ள வழி தவறியுள்ள இந்த வாலிப சமூகத்தை சீர்திருத்தோனமான்னு கேட்டா எல்லாரும் ஹாம் என்று. அதுக்குரிய சொல்யூஷன் வழி என்ன என்று கேட்டால் நாங்க யாரும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. பிள்ளைகள் ஸ்கூல்ல போயிட்டு நிறைய பிரச்சனை, யாரும் மறுக்கலாது, யாரும் மறுக்கலாது. அவ்வளவு பிரச்சனை ஸ்கூல்ல இன்றைய குழந்தைகள். அவன் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு தாண்டிட்டா எப்படா இவன் OL எடுத்துட்டு ஏல் எடுத்துட்டு வெளியே போறான் என்று டீச்சர்ஸ் மாதிரி வெயிட்டிங்ல நிற்கிறது. இப்ப டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யற, பிள்ளைகளை கூப்பிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு, உங்களோட பிள்ளைய நீங்க தான் சரியா வளர்க்கணும், உங்களோட பிள்ளைய நீங்க தான் வழி நடத்தணும் என்று அந்த தொப்பிய தூக்கி உம்மா வாப்பாட தலையில போட்டு உம்மா வாப்பாம் சொல்ற எங்கட புள்ள நல்ல இந்த புள்ள தான் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் கெட்டு போயிட்டு இப்ப இருக்கிற சேர்மார் பாக்குற இல்லையா? என்ன சேர்மார் உங்களோட ஆயா தானே, சேர்மார் கவனிக்கிறல்ல, டீச்சர்ஸ் மார் கவனிக்கிறல்ல. சமீபத்தில் நம்ம பட்டம் பிரச்சனையும் போச்சு, முடிவு என்ன, டீச்சர் கிளாஸுக்கு வரல. பெற்றார்கள் ஆசிரியர் தலையில அந்த தொப்பிய போடுற நீங்க பாருங்க. படிச்சவங்க படிக்காதவங்களோட தலையில போடுற இந்த பிள்ளைகள் எல்லாம் கெட்டு போறதுக்கு காரணம் படிச்சில்லை சுத்தி தான். படிக்காதவங்க படிச்சவங்களோட தலையில போடுற ஆளுக்கால் மாத்தி மாத்தி கெட்டு போனது எங்களோட பிள்ளைகள் தான். இதுதான் உண்மை. எப்ப நாங்கெல்லாம் ஒரு செயினாக ஒன்றுபட்டு இந்த பிள்ளைகளிடத்தில் பேச ஆரம்பிப்போமோ, இந்த பிள்ளைகளுடன் கதைக்க ஆரம்பிப்போமோ, இந்த பிள்ளைகளுக்கான செயற்பாடுகளை செய்ய ஆரம்பிப்போமோ, சத்தியமாக இந்த வாலிபர்கள் திருந்துவாங்க. எல்லாம் எங்கட பிள்ளைகள் ஃபிரௌனுக்கும் அபூஜலுக்கும் பிறந்தது அல்ல. எங்கட சமூகத்தில் முஸ்லீம் உம்மா பாப்பாக்கு பிறந்த பிள்ளைகள். நானும் நீங்களும் யோசிப்போம், இந்த சீரழிந்துள்ள இந்த வாலிப சமூகத்தை திருத்துறதுக்கு நானும் நீங்களும் என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சோம்? முதற் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள். இந்த ஒவ்வொரு பிள்ளையும் வளர்ற நேரம் பேசிக்கலி நாங்க கொடுக்க வேண்டிய மார்க்கத்தை கொடுத்தோமா? எத்தனை உம்மா பாப்பமாருக்கு சொல்லணும், ஒரு பிள்ளையுடைய கற்றல் என்பது எஜுகேஷன் ஆரம்பம் எங்க? அந்த பிள்ளையின் தாயின் போம் கற்ப அறை. சயின்டிபிக்கலி இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான், ஒரு குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கேட்கும் திறனை பெற்றுவிட்டது. ஏற்றுக்கொள்றோம் தானே? பிரெக்னட் ஆகிட்டா டாக்டர்கிட்ட போனா விஓஜிமார் என்ன சொல்லுவாங்க, வயிற்றுல பிள்ளை இருந்தாலும் இறக்கமா பேசுங்க, பிள்ளைக்கு கேக்குது சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு பெண் கற்பிணியாக கற்பம் தரித்து விட்டால் நீ கவலைப்படாத, நீ பிள்ளை தாட்சி பொம்பளை, நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமாயிரு. உளவியல் ரீதியாக தாயின் செயற்பாடுகள், தாயின் உணர்வுகள், தாயின் சிந்தனை, தாயின் ஆசை, மோகம் அனைத்தும் அந்த பிள்ளையிடம் பாதிக்கின்றது. இதுதான் உண்மை. இன்றைக்கு இளந்தாரி ஆழ்ந்த புறம் பிள்ளைகளுக்கு ஏற்றுறோமே, ஒவ்வொரு பெற்றாரும் ஒவ்வொரு தந்தைமாரும் யோசிங்க, எங்கட மகன் எங்கட மகள் தாயின் வயிற்றில் இருந்த பொழுது, என்ற மனைவியின் வயிற்றில் இருந்த பொழுது ஏந்த செயற்பாடு என்ன?
ஏந்த மனைவியோட எந்த பேச்சு எப்படி, ஏந்த மனைவியுடைய பேச்சு என்ன, ஏந்த மனைவி எதை பார்த்தா எதை கேட்டா, அங்கே திருத்தோணும். இது விஞ்ஞான ரீதியிலும் யாருக்கும் மறுக்க முடியாது. சயின்டிபிக்கலி ஆல்சோ, விஞ்ஞான ரீதியில் கூட இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு புள்ள கற்பத்தில் இருக்கும் பொழுதே தாயின் செயற்பாடு என்னன்றத பாருங்க. எங்கட வீட்டுல சூழல் ஏற்படுத்தி கொடுத்தோமா, எங்கட மனைவி பிரெக்னண்டா இருக்கிறா, குர்ஆனை போட்டு கேட்க வச்சோமா, டிக்டாக்ல பார்க்க வச்சோமா, எதை செய்ய வச்சோம்? நீங்க வேலை செய்ய வேணும், நீங்க பிரெக்னன்ட், டெலிவரி டேட் கிட்ட, நீங்க ஒரு சைட்ல உட்காருங்கம்மா. அப்ப எனக்கு சோம்பேறி ஆயிக்கிறேன். அப்ப நீங்க போன பாருங்க. புள்ள வயிற்றுல இருக்கிற உண்மை பார்த்த டிக்டாக் தான் பெருசாகின போற இன்னொருத்தன தலையில டாக்டர் போட்டுட்டு வரான். யாருட குத்தம்? சூழல். இன்னைக்கு உளவியல் என்ன சொல்லுது? ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் ஃபர்ஸ்ட் இயர், அந்த பிள்ளையுடைய முதலாவது வருடம் அந்த பிள்ளையுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னு சொன்னால் நினைவிருக்காது, கண்டா நினைவு வரும், கண்டா நினைவு வரும். ஒரு வயசு கீழ்பட்ட புள்ளை வாப்பாண்டு தேடாது, உம்மாண்டு தேடாது. ஆனா உம்மவை கண்ட அழுவும் தூக்க செல்லி, வாப்பவை கண்டா சில புள்ளை தடமாறும். ஒரு வருஷம் ஆகும் பொழுது பால் பொட்டல கண்டால் தடுமாறும். ஞாபகம் இல்ல, காட்டினா நினைவு வரும். இதுதான் ஒரு பிள்ளையுடைய மனதில் இரண்டாவதாக பதியக்கூடியவைகள். மனசாட்சியை தொட்டு கேளுங்க. ஒரு வயசு பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல எங்கட சூழல் என்ன? எங்கட சூழலை செஞ்சோமா? ஒரு பிள்ளை 2 வயதாகும் பொழுது அது கோருக்க ஆரம்பிக்கும், கோருக்க ஆரம்பிக்கும் செயற்பாடுகளை. இந்த லாங் டேர்ம் மெமரி ஆரம்பிக்கிற பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்ப என்ன செய்யும்? 2 வயசு தாண்டக்குள்ள இன்னும் கொஞ்சம் சேர்க்கும், கண்டத்தை புள்ளியல் சேர்க்கும். 2 வயசு புள்ளைகளுக்கு பாருங்க, ஒரு பேனாவை 4 தடவை ஆட்டிட்டு கையில கொடுத்து அது மொல்ல அதுவும் ஆட்டி பார்க்கும். பிஸ்கட் ஒன்று மொல்ல வாயில வச்சா பிறகு மொல்ல எடுத்து அதுவும் வாயில போட்டு பார்க்கும். இந்த 1 வயசுல இருந்து 5 வயது வரைக்கும் புள்ளல் அதிகமாக வெளியே காணுறதையும் காதால கேட்கிறதையும் தான் உள்வாங்கும். கண்ணால பார்க்கிறதையும் காதால கேட்கிறதையும் உள்வாங்கும். அதுதான் பின்னர் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரதான அம்சமாக மாறும். ஒவ்வொருத்தரும் மனசாட்சியை தொட்டு கேட்போம். எங்கட வீட்டு சூழல்ல 5 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் காணுறது என்ன, கேட்கிறது என்ன? கட்ட கழுத்தம் போட்ட நானாவும், முந்தானி இல்லாத தாத்தாவும், போனோட உம்மாவும், தொழுகை இல்லாத வாப்பாவும் புள்ள பார்க்கிறது. இதுதான் பிள்ளைகள் பார்க்கிறது. நாங்க இன்னைக்கு சொல்றோம் பலஸ்தீன்ல சின்ன புள்ள 6 வயசு புள்ள கேட்கிறானா இல்லையா? அந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன? தலை உடைஞ்சு ரத்தம் வருது, கை உடைஞ்சி கால் உடைஞ்சி முகமெல்லாம் ரத்தம். அந்த பிள்ளைகளுடைய வார்த்தை என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த பிள்ளைகளோட வார்த்தை என்ன? நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் உதவி செய்வான். என்ன படிச்சு கொடுத்தாங்களா? அந்த பிள்ளைகளுடைய என்வாயர்மெண்ட்
பிள்ளைகளுடைய சூழல், தீனுடைய சூழல், ஈமானுடைய சூழல், புள்ள பார்க்கிறது தியாகத்தின் தன்மைகளை. கை உடைஞ்ச வாப்பா, கால் உடைஞ்ச நானா, தலை உடைஞ்ச தம்பி, ஜனாசாக்கள். இந்த சூழல் தான் இன்று வல்லாசுகளை கூட நடுங்க வைத்திருக்கிறது. புள்ள வளர்ந்த சூழல். நாங்க இழந்தாரு புள்ள லேசத்தை வளர்த்தது நாங்க எங்கட பிள்ளைகளை கடையில வாங்கிட்டு வரல, கார்கெட்லயும் புட்சிட்டிலையும் ஜீன்ஸ்லயும் வாங்கிட்டு வரல, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கல. நாங்க பெற்று ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக வளர்த்தெடுத்த புள்ள இன்றைக்கு கெட்டு தருதலையா போறா. யாருட குத்தம்? யாருட குத்தம்? வளர்த்தது யாரு? அந்த பெலஸ்தீன்ல அந்த பிள்ளைகள் சீராக வளரேனும் என்றா, தீனோட வளரேனும் என்றா, ஏன் இவ்வளவு ரிசோர்சஸ் வளங்களும் உள்ள எங்கட புள்ளை சீர்கெட்டு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது. நாங்க வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, இதுதான் உண்மை.